நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் சார்ட் பேட்டர்ன் அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் அது இதுன்னு ட்ரா பண்ணி மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணாம, டார்கெட் பிரைஸ்க்கும் போகாம ஒரு கன்சாலிடேட் ஸ்டேஜ்லயே நம்ம ட்ரா பண்ண பேட்டர்ன்லயே சுத்திக்கிட்டு இருக்கு. என்னதான் நம்ம அனலைசிஸ் பண்ணதும் நமக்கு ஒரு பக்கா ரிசல்ட்ஸ் தரல அப்படின்னாலும், அஸ் யூசுவல் நம்ம ஃபாரெக்ஸ் விஐபி சேனல்ல எல்லா கால்ஸும் கொடுத்து பக்காவான டார்கெட் பிரைஸ், ஸ்டாப் லாஸ் எல்லாமே கொடுத்து பேசிவா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஃபாரெக்ஸ்ல பேசிவா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபாரெக்ஸ் விஐபி சேனலை மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் நம்ம கிட்ட எந்தவித அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸும் கிடையாது. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, லாஸ்ட் வீக் நம்மளோட வேல்யூபிள் கிளைண்ட் வந்து ஒரு ஃபாரெக்ஸ் டான் சிக்னல்ஸ் அப்படிங்கிற குரூப்ல ஒரு $500 இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட என்டையர் கேபிட்டலையும் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான அவேர்னஸ் இல்லாத காரணம் தான். யாரா இருந்தாலும் சரி, நீங்க அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸோ இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ப்ராப்பரா நீங்க வந்து கால்ஸ் யூஸ் பண்ணியோ அல்லது அனலைசிஸ் பண்ணியோ ட்ரேட்ஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க பேசிவ் ஏர்ன் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நீங்க இது அவர் லாஸ் பண்ணதை நீங்க லாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க எதுல தப்பு பண்ணீங்க அப்படிங்கிற தவறுதல் நீங்க கண்டுபிடிச்சு நீங்க வந்து அடுத்தடுத்து ஒரு நல்ல ட்ரேடராகவே இருக்கலாம். ஸோ கவனமா ட்ரேட் பண்ணுங்க. அப்போதான் நீங்க வந்து ஃபாரெக்ஸ்ல பேசிவ் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ஸ்கேமர்ஸ் பண்றவங்க கிட்ட இருந்தும் கவனமாவே இருங்க. சரி வாங்க, அப்கமிங் வீக்ஸ்ல கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து என்னென்ன ரீசன்ஸ்னால புல்லிஷோ பிரிஷோ ஆக போறதுங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். அந்த நீங்க இதுவரை நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம டெக்னிக்கலா கோல்டை பார்க்கும்போது மார்க்கெட் கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதுல எந்தவித கரெக்ஷன்ஸுமே இல்லை. ஸோ நம்ம எதுக்கு ட்ரெண்ட் லைனை பார்த்து ட்ரா பண்றோம் அப்படின்னா, அப் ட்ரெண்ட்ல பை காலும் டவுன் ட்ரெண்ட்ல டவுன் காலும் எடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆனாலும் உங்க அக்கௌண்ட்டை சேஃபா ரெக்கவர் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒரு செல் கால் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் கொடுத்துட்டு லாங் டேர்மா உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அதே இது நீங்க ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு பை எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பை எடுத்துறீங்க. மார்க்கெட் உங்களுக்கு கொஞ்சம் லாஸ்ல போயிட்டு ரொம்ப அதிகமான ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ட்ரெண்ட் பேசிஸ்ல வந்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ற முதல் காரணம். ஸோ இப்போ வந்து நம்ம லெவல்ஸ் ட்ராப் பண்ணாதான் நம்ம மார்க்கெட் அடுத்தடுத்து எந்த பொசிஷன் போகும் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் தென் நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். நம்மளோட இமீடியட் சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 19.48 அப்படிங்கிறது நம்மளோட இமீடியட் சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே அந்த ஜோனை டச் பண்றதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா அடுத்தபடியா 1920 அப்படிங்கிற ட்ரெண்ட் லைன் பிளஸ் சப்போர்ட் லைனுக்கு வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் புல்லிஷ் ஆச்சுன்னா நமக்கு லாஸ்ட் வீக் ஹையான 2000 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இல்லை இன்னும் மார்க்கெட் பிரேக் பண்ணி இதை மேலே போச்சு அப்படின்னா 2024 அப்படிங்கிறது நம்மளோட ஆல் டைம் ஹை ரொம்பவே பாசிட்டிவ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ரொஜெக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி லெவல்ஸ் ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் புதுசாக வந்து பார்க்குறவங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ இதனால இந்த ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. இது நம்மளோட சப்போர்ட் 2 S2 அப்படிங்கிறது நமக்கு வந்து 1920 இருந்து 1925. அண்ட் நம்மளோட சப்போர்ட் 1 பாத்தீங்க அப்படின்னா வீடியோ பண்ணும்போது சொல்லியிருந்தேன், அகைன் சொல்றேன். சப்போர்ட் 1 பாத்தீங்க அப்படின்னா 1948 இருந்து 1950. ஸோ இதோட நம்ம டிரான்ஸ்பரன்சி லெவலை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கறது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அண்ட் தென் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லைனை பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து 1995 2000 வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1. அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் 2 பார்த்தோம் அப்படின்னா 2024 அப்படிங்கிறது நம்மளோட ஆல் டைம் ஹை. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 2074 அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் வந்து எந்தெந்த ரீசன்ஸ்னால புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லி கொடுத்து அதோட ரிசல்ட்ஸையும் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கவனமா இந்த லெவல்ஸ் நம்ம ஒரு சைட்ல போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சார்ட் ட்ராப் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும், ஏன்னா ஒரு லாங் ஒரு 1750 1800 எடுத்துட்டு இன்னும் மார்க்கெட் இவ்வளோ புல்லிஷ் ஆயிடுச்சு, இன்னும் ஃபால் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் இன்னும் கிளியரான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அது எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ எந்த இடத்துல இருந்து புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் ப்ரொஜெக்ஷன் பாருங்க. மார்க்கெட் லாங் போகும். மார்க்கெட் ஓப்பன் ஆனே 1955 அப்படிங்கிற ஜோனை டச் பண்ணிட்டு அல்லது மண்டே டச் பண்ணலாம், இல்லை டியூஸ்டே டச் பண்ணிட்டு தான் கண்டிப்பா மார்க்கெட்
மேல போகும். நம்மளோட டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2074 வரைக்கும் போகும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1929 வச்சுக்கலாம். மேபி விக் விட்டுச்சு அப்படின்னா நமக்கு 1922 வரைக்கும் போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆயிட்டு தான் புல்லிஷ் ஆகும். ஒரு ஷார்ட் டர்ம் ஃபால் தான் இருக்கும். அதோட ப்ரொஜெக்ஷனும் இப்ப டிராப் பண்றேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு மைல்டா ஒரு 1950 வரைக்கும் ஒரு விக் விட்டுட்டு ஒரு லாங் போயிடும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொஜெக்ஷன். இப்ப என்னென்ன ரீசன்ஸ்னால இப்போ வந்து புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம். ஸோ சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல நமக்கு எந்தவித கன்ஃபர்மேஷனும் இல்ல. டபுள் கேண்டில்ஸ்டிக்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு முக்கியமான பேட்டர்ன், அதாவது நமக்கு வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படிங்கிற பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஸோ அதை வந்து எனக்கு தெளிவா ட்ரா பண்றேன் பாருங்க. இது வந்து நமக்கு ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு ஷார்ட் ஃபால் கொடுத்துட்டு ஹையர் ஆகி போயிட்டு இருக்கும். ஸோ தெரியாதவங்க கூகுளில் போயிட்டு புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு போட்டீங்கன்னா அது எப்படி ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இடத்துல பாருங்க ஒரு ஷார்ட் கொடுத்துட்டு ஒரு ஹையர் ஹை போயிட்டே இருக்கும். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ஹை அப்படிதான் டார்கெட்டாக இருக்கும். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு இது ஒரு மெயின் ரீசன் கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் மாதிரி இது ஒரு மெயின் ரீசன். அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ற மூலமா தான் என்ன ரீசன் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். இதோட டார்கெட் பிரைஸ் எங்க வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நான் தெளிவா சொல்லிடுவேன். அதனால இது வந்து நமக்கு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு which tends to buy. இது வந்து நமக்கு ஒரு மெயின் ரீசன். அதை நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. இதோட டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஹையை பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஸ்விங். ஸோ இப்போ டார்கெட் பாருங்க இந்த இடத்துல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது, அப்போ ஸ்விங் ஹை இது, அப்போ டார்கெட் இதுதான். ஸோ இப்படிதான் நம்ம வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வச்சு ட்ரா பண்ணுவோம். இது வந்து நமக்கு ஒரு மெயின் ரீசன் கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு டெக்னிக்கலாக உள்ள மெயின் ரீசன். அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக் ட்ரா பண்ணியிருந்தோம் ஒரு சார்ட் பேட்டர்ன். நமக்கு வந்து அசைன் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் வீக்கே பிரேக் பண்ணல, பட் இந்த வீக் வந்து பிரேக் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ஸோ அதையும் நம்ம வந்து கிளியராக ட்ரா பண்ணிக்கலாம். ட்ரையாங்கிள் எடுத்துட்டு ஒரு ட்ரெண்ட் சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் லைன் எடுத்துக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் லைன்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் லைன் அண்ட் நம்மளோட லோவை பார்த்தீங்க அப்படின்னா 1933 அப்படிங்கிற லோ கிளியராக பாருங்க. நமக்கு ட்ரையாங்கிளில் ஒரு பிரேக் அவுட் கொடுக்காம மார்க்கெட் நம்ம ட்ராப் பண்ண ஜோன்லேயே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு டெக்னிக்கல்ஸில் ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் தென் ஒரு ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும்போது மார்க்கெட் கிளியராக மூவ்மெண்ட் இப்படி இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஒரு ஹண்ட் ஷாப்ல சென்ட் பண்ணிட்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இருக்கும். ஸோ நம்மளோட பிரேக் அவுட் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா 2000 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ரீஜன். ஸோ மார்க்கெட் எப்போ 2000 பிரேக் பண்ணி மேலே போகுதோ அப்போ கிளியரான ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ஃபார்ம் ஆகிடும். இதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ நம்ம வந்து சார்ட் பேட்டர்னும் இதில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் சார்ட் பேட்டர்ன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கூகுள் பண்ணி காமிச்சிடுறேன். அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இது நம்ம கூகுள் பண்ணி பார்த்தோம்னா அதுவும் தெரிஞ்சிடும் அசெண்டிங் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது. எது தெரியலனாலும் கூகுள் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியாக ரன் பண்ணிக்க முடியும். பாருங்க ஒரு ரீஜன் அப் ட்ரெண்ட் லைன்ல ஒரு மேல போய் கிளியர் ஒரு ட்ரெண்ட் கண்டிஷன் பண்ணி புல்லிஷ் ஆகும். அதேதான் நமக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. ஒரு அப் டவுன் ஆகி இந்த இடத்துல ஒரு கிளியரா பிரேக் அவுட் ஆக போகுது. ஸோ இப்போ கிளியரா தெரிஞ்சிருக்கும் நமக்கு என்னென்ன ரீசன்ஸ்னால டெக்னிக்கலா கோல்டு வந்து புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறது. அண்ட் தென் இப்போ எதை பார்க்க போறோம் அப்படின்னா டார்கெட் பிரைஸ் வந்து வரைஞ்சிட்டு மேபி எங்க ரீடெஸ்ட் ஆகும் பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்மளோட டிபி பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பிரைஸ் வந்து 2070 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் பிரைஸ். நம்ம டிபி 1 வந்து நமக்கு வந்து 2000. நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1920 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ். அதையும் நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 1920. ஸோ நம்ம வந்து டார்கெட் பிரைஸை கிரீன் கலர்ல மென்ஷன் பண்ணிட்டா புதுசாக வரவங்களுக்கு அருமையா தெரியும். ஸோ நம்ம கிரீன் கலர்ல மென்ஷன் பண்ணிட்டோம். இது ஒரு ஜூம் இன் பண்ணிட்டு லெவல்ஸையும் நம்ம தெளிவாக ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து மார்க்கெட்டோட பிரேக் ஜோன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அதை நான் கிளியராக ட்ரா பண்ணுறேன். இதுதான் நம்மளோட பிரேக் ரீஜன். என்ன காரணம் அப்படின்னா இது நம்மளோட சப்போர்ட் ஜோன் ஒன்று அண்ட் தென் ரெண்டாவது ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்னையும் பிரேக் பண்ணுது. ஸோ அப்போ இதான் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஏரியா. அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடுறோம்.
பிரேக் அவுட் ஏரியா. ஸோ மார்க்கெட் எப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணுதோ அப்போ எந்த தயக்கமே இல்லாம கடன்னு மேலே ஓடிடும். ஸோ வந்து இந்த பிரேக் அவுட் ரீஜன் வந்து கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம லிக்விடிட்டி அதாவது ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ற ரீஜன் அப்படின்னா 1940 அப்படிங்கிற ரீஜன்லாம் இந்த ஏரியாலாம் ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஜோன். இதையும் நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஜோன். ஸ்டாப் லாஸ் பண்ணி கரெக்டாக அதை ஹிட் பண்ணிட்டு வரும். ஸோ அதனால ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஜோன் அப்படின்னு மென்ஷன் பண்றோம். ஸோ இதையுமே நீங்க வந்து கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கெட் எந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ட்ராப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு போகும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக தெரியும். ஸோ இப்போ என்ன பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு ட்ரெண்ட், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ட்ராப் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு புல்லிஷ் என்கேஜிங் ஃபார்மாக இருக்கிறதுனால மார்க்கெட் இந்த இடத்துல அப்படியே மேலே அதாவது ஒரு புல்லிஷ் என்கேஜிங் ஃபார்மால இந்த இடத்துல இருந்து ஒரு மேலே போய் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆகும். இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனு அந்த பிரேக் அவுட் ஏரியா அப்படிங்கிறதுனால சர்ன்னு மேலே போயிடும். அண்ட் தென் நமக்கு இந்த சப்போர்ட் ஜோனோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனோ எதுவுமே கிடையாது. அதனால கடகடன்னு மேலே போயிடும். அண்ட் ட்ரையாங்கிள் சார்ட்னு பார்க்கும்போது ஒரு பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான கிளியர் வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா ட்ரேட் பண்ணுங்க. அடுத்து வந்து நம்ம ஃபண்டமெண்டலா என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவா கவனமா பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் வீடியோ லாங்கா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சின்ன திருத்தம், லாஸ்ட் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் கன்சோன் வந்து 1940 சொல்லியிருந்தேன். நம்மளோட ஸ்டாப் லாஸ் கன்சோன் பார்த்தீங்க அப்படின்னா 127 அப்படிங்கிறதா நம்மளோட ஸ்டாப் லாஸ் கன்சோன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபண்டமெண்டலா டிஎக்ஸ்ஒய் ரிலேட் பண்ணி ஒரு மூவ்மெண்ட் என்னவா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நம்ம கோல்டு அனலைசிஸ் பண்ண மாதிரியே டிஎக்ஸ்ஒய் அனலைசிஸ் பண்ணும்போது மார்க்கெட் கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதுல எந்த வித மாற்றங்களும் இல்லை. அட் த சேம் டைம் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 103 அப்படிங்கிறது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அண்ட் தென் நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஹையரா நமக்கு 104 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. மார்க்கெட் ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு 101, மேபி இதையும் பிரேக் ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆல் டைம்ல வர 100 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நம்ம ரிலேட் பண்ணி டிஎக்ஸ்ஐ பார்க்கும்போது மார்க்கெட் கிளியரான ஒரு டவுன் தான் இருக்கு. அதை பார்த்தாலே தெரியும் பாருங்க, கிளியரான ஒரு டவுன் ட்ரெண்ட்லாம் போயிட்டு அண்ட் ஒரு க்ளோசிங்கும் நமக்கு ஹை வைக்காதனால நமக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஆகல. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் மார்க்கெட் இங்க இருந்து இங்க போகும்போது நமக்கு கோல்டு வந்து 1969 இருந்து 1950 வரைக்கும் வரும். எப்போ டிஎக்ஸ்ஐ வந்து 102 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும்போது நமக்கு கோல்டு வந்து கொஞ்சம் ஆகும். மார்க்கெட் எப்போ இந்த ஜோனை டச் பண்ணிட்டு ஒரு ஃபால் ஆகுதோ அப்போ நமக்கு கோல்டு வந்து ஒரு புல்லிஷாக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த இடத்துல இருந்து இங்கே போயிட்டு இங்கிருந்து இங்கே போய் ஆரம்பிச்சிடும். எப்போ டிஎக்ஷன் கிளியரா ஸ்ட்ராங்கா ஒரு 101 பிரேக் பண்ணும்போது கோல்டு வந்து கண்டிப்பா நம்மள 2000 இருப்போம். இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணி 100 பிரேக் அவுட் பண்ணும்போது கோல்டு வந்து 2024 எந்தவித தயக்கமின்றி கிளியரா போயிடும். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த அளவுக்கு மார்க்கெட் ஒரு கிளியர் ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும். அதாவது 102 அப்படிங்கிற ஜோனுக்கு 103 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு ஃபால் ஆகும்போது நமக்கு கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிடும். 102 போகும்போது நமக்கு வந்து 19 அப்படிங்கிற என்ட்ரி பொசிஷன் போகும். இல்லை மார்க்கெட் இந்த இடத்துல கரெக்ஷன் ஆகி மேபி இதில் பிரேக் கொடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு ஸ்டாப் ஹிட் ஆகி கோல்டு வந்து அகைன் நமக்கு வந்து ஒரு 1880 அப்படிங்கிற ஜோனுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸ்ல என்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் பேக்ல போயிட்டு கேலண்டரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வீக்ல என்ன நியூஸஸ் இருக்குன்னு தெரியும். ஸோ மண்டே இருக்கு, டியூஸ்டே இருக்கு, வெனஸ்டே இருக்கு, தேர்ஸ்டே இருக்கு, ஃப்ரைடே இருக்கு. கம்ப்ளீட்டா அடுத்த வாரம் ஃபுல்லுமே நியூஸ் வாரம் தான். ஸோ கவனமா ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் பேசிவ் ஏர்ன் பண்ண முடியும். யார்கிட்டயும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. அண்ட் தென் அகைன் ஒரு முறை தெளிவா சொல்றேன், பாத்தீங்க அப்படின்னா 1950 டார்கெட் 2024. ஸ்டாப் லாஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 19, 28, மேபி 20 வரை கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் தென் நமக்கு டெக்னிக்கலா பார்க்கும்போது நமக்கு ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆயிருக்கு, ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால கோல்டு எந்தவித தயக்கம் கிளியரான புல்லிஷ். சரி, இந்த மாதிரி ஒரு அடுத்த ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.